இந்த மனுஷத்தன்மையில உங்ககிட்ட என்ன எண்ணம் மேலோங்கி இருக்குதோ அப்போதான் உனக்கு நல்லது செய்யும். இப்ப பாக்குறேன், அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன், 19வது வசனம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்ய ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். விரும்பாத தீமையை செய்கிறேன். அதாவது குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, ஒருத்தனோட சண்டை போடுறது, ஒட்டி கட்டியா வட்டி கொடுக்கறது, என்னது தேவைக்கு மேலே ஊழல் பண்ணுறது, சம்பளத்தை வாங்கிட்டு கிம்பளத்தை கேட்கறது, சொந்தக்காரங்கிட்டே மோசடி பண்ணுறது, அண்ணன் தம்பியவே ஏமாத்துறது, பெத்த தாய்க்கு சோறு போடாமல் பட்டினியாக போடுறது, இதெல்லாம் என்னது? அவனே செய்யக்கூடிய ஏமாத்து. விரும்பாமலேயே தீமை செய்கிறான் இல்லையா? ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அப்பா அம்மாவுக்கு கஞ்சி ஊற்றணும்னு படிச்சிருக்கிறேன், அண்ணன் தம்பிக்கு வஞ்சம் செய்யக்கூடாதுன்னு நான் படிச்சிருக்கிறேன், சாமி கண்ணை கெடுக்க பெரிய ஆள் சொல்லியிருக்காங்க, எல்லா மதத்துலேயும் எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு மாறாக நான் இப்போ என்ன பண்ணிக்கிருக்கேன்? செஞ்சுக்கிருக்கிறேன். அது அடுத்த வசனம். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ள வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயே ஒரு பாவம் குடி இருக்குது, ஒரு மோசமான குணம் குடி இருக்குது, ஒரு கெட்ட ஆவி இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, டேய் பார்க்குற லேசான மனுஷன் நினச்சிடாத, நான் இறங்குனா என்ன ஆயிடுவேன்? பெரிய லோக்கல் ஆயிரும்டா, வாய் திறந்தா வாய் வீசி போகும் அப்படின்னு சொல்லுவான் ஒரு மனுஷன். சாதாரண இருக்கும்போதே நல்ல மனுஷனாக இருப்பான், அன்பாக பேசுவான், அழகாக பேசுவான். ஆனால் கோபம் வந்துட்டா, நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறியா, கைகாலெலாம் எடுத்துரும்டா அப்படின்றோம் உடனே. ஏன்னா ஒரே மனுஷன்தான், ஒரு பக்கம் நல்ல குணம் இருக்குது, மறுபக்கம் அவங்ககிட்ட தீய குணம் இருக்குன்னு பார்க்குறோம். ஆகவே நன்மை செய்கிற எண்ணம் அவனுக்கிட்ட இருக்குது, சில நேரத்தில் சமயம் வந்தால் கெட்டது வந்துடுது.